ரிஷபராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. ரிஷபராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லை, உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்குதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய ரிஷபராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு பெரிய திருப்பம், ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதோ உங்க வாசக்கதவை தட்ட போகுதுங்க. ஆமாங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல நைட்டோட நைட்டா உங்க வாழ்க்கையில ஒரு தலைகீழ் மாற்றம் நடக்க போகுதுங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், பண நெருக்கடி எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போற நேரம் இதுங்க. உங்க மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா இருந்த ஒரு பெரிய ஆசை, அதாவது இது எப்படியாவது நடந்துராதா அப்படின்னு நீங்க ஏங்கின ஒரு விஷயம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுதுங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிற பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம்ங்க. இந்த பதிவை எங்கேயும் தள்ளி விடாம முழுசா கேளுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு உன்னதமான நேரம்ங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில காலமாகவே மனசுல ஒரு நிம்மதியே இல்லாம இருந்திருப்பீங்க. கைக்கு வர காசு கடுகளவா இருக்கும். ஆனா செலவு என்னவோ மலை போல வந்து நின்றுருக்கும். யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாம்னு நினைச்சா கூட அங்க மானம் போயிடுமோங்கிற பயம் உங்ககிட்ட இருந்திருக்குங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு நீங்க யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. ஆனா கிரகங்களோட சுழற்சி இப்போ உங்களுக்கு சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல இரவு நடக்கிற அந்த கிரகங்களோட மாற்றம் உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வர போகுதுங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போற காலம் இது. உங்க மேல வீசப்பட்ட பழிகள் எல்லாம் மறைஞ்சு உங்களோட உண்மையான திறமையும் நாணயமும் ஊருக்கே தெரிய போற நேரம் வந்தாச்சுங்க. இங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அது எப்படிங்க ஒரே ஒரு ராத்திரியில வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு. ஜோதிட சாஸ்திரத்துல கிரகங்களோட பயிற்சியும் குறிப்பிட்ட நட்சத்திரத்துல ஏற்படுற சேர்க்கையும் சில ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி ஒரு அபூர்வமான வலிமையான கிரக சேர்க்கை தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல ரிஷப ராசிக்கு அமைய போகுது. இதனால உங்களுடைய தொழில்ல, வியாபாரத்துல அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க நினைக்காத அளவுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்க போகுது. கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சவங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு புதிய வழி பிறக்கும். திடீர் பண வரவு, எதிர்பாராத சொத்து சேர்க்கைன்னு உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலைமை உயரப்போகுதுங்க. ஆனா இந்த அதிர்ஷ்டம் உங்ககிட்டயே நிலைச்சிருக்கணும்னா, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை முழுமையா நிறைவேறணும்னா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம்ங்க. ஏன்னா நல்லது நடக்கும்போது கூடவே திஷ்டியும் பொறாமையும் வர்றது இருக்கதான். அதனாலதான் முன்னோர்கள் சில விஷயங்களை ரகசியமா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முக்கியமா 3 ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லவே கூடாதுங்க. உங்க கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கினவங்களா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயங்களை நீங்க உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கணும். இந்த ரகசியங்கள் என்னென்ன, அதை ஏன் சொல்லக்கூடாதுன்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம இப்ப ஆழமா ஆராய போறோம். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க ரொம்ப உழைப்பாளிகள், யாருக்கும் கெடுதல் நினைப்பதே இல்லை. மற்றவங்க கஷ்டப்பட்டா ஓடி போய் உதவி செய்யற குணம் உங்ககிட்ட பிறவிலே இருக்குங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஏக்கம் உங்க மனசுல ரொம்ப நாளா இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிற மாற்றம் உங்களுக்கு ஒரு புது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு பணிஞ்சு போற நிலைமை உருவாகும். உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாரும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து நிற்க போறாங்க. இத்தனை நாளா முடங்கி கிடந்த உங்களுடைய காரியங்கள் எல்லாமே இனிமே வேகமா நடக்க ஆரம்பிக்குங்க. அதனால இப்ப இந்த அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச தொடங்கி இருக்கிற இந்த சமயத்துல நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக்கணும், அந்த ரகசியங்களை எப்படி பாதுகாக்கணும்னு முழுமையா தெரிஞ்சுக்கணும். முதலாவதா நீங்க ரகசியமா வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய பொருளாதார வரவுங்க. அதாவது உங்களுக்கு வரப்போற பணத்தை பத்தியும், நீங்க புதுசா ஆரம்பிக்க நினைக்கிற தொழில் அல்லது திட்டங்களை பத்தியும் தான். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு குணம் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சாலோ அல்லது எங்கிருந்தாவது பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலோ அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாம உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டேயோ அல்லது கூட இருக்கிறவங்க கிட்டேயோ உடனே பகிர்ந்துக்குவீங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற அந்த திடீர் பண வரவை பத்தியோ அல்லது உங்க கைக்கு வரப்போற பெரிய தொகையை பத்தியோ யாருக்கிட்டையும் மூச்சு கூட விடக்கூடாது. ஏன்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி நல்லா பேசுறவங்க கூட உங்களுக்கு ஒரு
நல்ல வழி பிறக்குதுன்னு தெரிஞ்சா மனசுக்குள்ள பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொறாம குணம் அவங்களுக்கே தெரியாம ஒரு கண் திஷ்டியா மாறி உங்களுடைய காரியத்தை தடுத்து நிறுத்திடுங்க. அதனால உங்க கைக்கு பணம் வர வரைக்கும் அல்லது நீங்க நினைச்ச காரியம் முழுசா முடியிற வரைக்கும் அதை பத்தி உங்க வீட்டு ஆட்களை தவிர வெளியில யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. அடுத்தபடியா உங்களுடைய மனசுக்குள்ள ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்கிற இந்த நீண்ட நாள் ஆசை அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு புது வீடு கட்டணும்னு நினைச்சிருக்கலாம், ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற ஒரு சொத்து பிரச்சனை முடியணும்னு காத்துட்டு இருக்கலாம். இந்த ஆசை நிறைவேற போறதுக்கான அறிகுறிகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. அந்த சமயத்துல எனக்கு இந்த விஷயம் சாதகமா முடிய போகுது, எனக்கு அந்த சொத்து கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க முன்கூட்டியே யார்கிட்டயோ தம்பட்ட அடிக்க கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட நம்ம எப்படி கீழே விழ போறோம்னு பாக்குறவங்க தான் அதிகம். நீங்க உங்களுடைய வெற்றியை முன்கூட்டியே சொல்லும் போது உங்களுடைய எதிரிகள் அதை எப்படி தடுக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய கிரக நிலைகள் இப்ப எவ்வளவுதான் வலுவா இருந்தாலும் மனிதர்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய அந்த அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் தாமதப்படுத்திடலாமுங்க. அதனால காரியம் கைகூடி வர வரைக்கும் அமைதியா கவனிங்க. ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களை சீக்கிரமா நம்பிடுவீங்க. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கிற ரகசியங்களை எல்லாம் அவங்க கிட்ட கொட்டிடுவீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடியாத பெரிய தப்பு இதுதாங்க. உங்களோட பலவீனம் என்ன, உங்களோட பலம் என்ன அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. குறிப்பா உங்களுடைய குடும்ப விஷயங்களை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்களை வெளியாட்கள் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க தான் பின்னாடி உங்களுக்கு எதிராக மாறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உன்னதமான நிலையை நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா இந்த மௌனத்தை நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணுங்க. உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய சிந்தனையும் மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு துணையா இருக்கும். நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு நியாயம் கிடைக்க போற நேரம் இதுங்க. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானோட அருளால உங்களுக்கு எல்லா செல்வங்களும் தேடி வரப்போகுது. ஆனா அதை தக்க வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்குது. நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய ரகசியங்களை காப்பாத்துறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய அதிர்ஷ்டம் இரட்டிப்பாகுங்க. மற்றவங்க முன்னாடி நீங்க சாதாரணமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோங்க, ஆனா உங்களோட முயற்சிகளை உள்ளுக்குள்ளேயே தீவிரமா செஞ்சுக்கிட்டே இருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிற அந்த அற்புதமான மாற்றம் உங்களுடைய ஒட்டுமொத்த கவலையும் போக்கி ஒரு புதிய பாதையை காட்டுங்க. அந்த பாதையில நீங்க தடுமாறாம பயணிக்கணும்னா இப்ப நான் சொன்ன இந்த ரகசிய காப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. மூணாவதா நீங்க உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்க வேண்டிய மிக முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்களை காயப்படுத்தினவங்க மேல உங்களுக்கு இருக்கிற கோபத்தையும் அவங்கள பழி வாங்கணும்னு நீங்க நினைக்கிற அந்த எண்ணத்தையும் தான். கடந்த காலத்துல உங்களை நிறைய பேர் ரொம்ப கேவலமா நடத்தியிருப்பாங்க, உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து மதிக்காம போயிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா வரப்போகுது, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க கிட்ட போய் நான் யாருன்னு இப்ப பாத்தியா அப்படின்னு சவால் விடுறதோ இல்லை பம்புக்கு போறதோ கூடாதுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆதங்கத்தையும் நீங்க எடுக்க போற அந்த முடிவுகளையும் ரொம்ப கவனமா வச்சுக்கணுங்க. உங்களுடைய அந்த மௌனமும் அமைதியும் தான் உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையா இருக்கணுங்க. உங்களை பார்த்து கொண்டே இருக்கும்போது நீங்க ரொம்ப அமைதியா ஜெயிச்சு காமிக்கணும். அதுதான் உங்களுடைய வெற்றிக்கான உண்மையான அர்த்தம். ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் கோவப்பட்டா வார்த்தைகளை கொட்டிடுவீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிற அந்த கிரகங்களோட மாற்றம் உங்களோட மனசுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் நிம்மதியும் கொடுக்குமுங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். ஒரு செடி பெருசா வளரணும்னா அந்த விதை எப்படி பூமிக்குள்ள யாருக்கும் தெரியாம ரகசியமா இருக்கணுமோ அதே மாதிரிதான் உங்களுடைய இந்த வளர்ச்சி காலத்துல உங்களுடைய ஒவ்வொரு நகரமும் யாருக்கு தெரியாம ரகசியமா இருக்கணுமுங்க. அப்பதான் அந்த விதை மரமா முளைச்சு நல்ல கனி கொடுக்கும். அதை விட்டுட்டு விதையை அடிக்கடி வெளியில எடுத்து காமிச்சா செடி படாது. அதே மாதிரிதான் உங்களுடைய இந்த அதிர்ஷ்ட காலத்துல நீங்க செய்ய போற சின்ன சின்ன முயற்சிகளை கூட வெளியில சொல்லாம உங்க மனசுக்குள்ளேயே வச்சு செய்யணும். இந்த காலகட்டத்துல உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, உங்களை மதிக்காம போனவங்க எல்லாரும் உங்களுடைய இந்த புதிய மாற்றத்தை பார்த்து மறுபடியும் உங்ககிட்ட வர்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்ப அவங்க கிட்ட பழைய கதையெல்லாம் பேசி உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க. அவங்க கிட்டையும் நீங்க சாதாரணமா பழகலாமே தவிர உங்களுடைய இப்போதைய பொருளாதார நிலைமையோ அல்லது உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையோ அவங்க கிட்ட பகிர்ந்துக்கவே கூடாது. ஏன்னா அவங்க மறுபடியும் உங்ககிட்ட வர்றது உங்க மேல இருக்கிற பாசத்தால இல்லை, உங்களுடைய இப்போ வளர்ச்சியை பார்த்துட்டு தான் வராங்க. இதையெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சுயமரியாதையை எப்பவும் விட்டு கொடுக்காம இருக்கணும். இவங்களோட ராசிநாதன சுக்கிர பகவான் உங்களுக்கு எல்லா விதமான சொகுசு வாழ்க்கையும் வசதிகளையும் கொடுக்க காத்துட்டு இருக்கிறாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய அலைச்சல் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மனசுல இத்தனை நாளா இருந்த ஒரு இனம் புரியாத பயம், கவலை,
குழக்கம் எல்லாமே மறைஞ்சு ஒரு புதிய தெளிவு பிறக்குங்க. நீங்க தொடர காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஆனா இந்த வெற்றியை நீங்க நிரந்தரமா தக்க வச்சுக்கணும்னா இப்ப நான் சொன்ன இந்த 3 ரகசியங்களையும் உங்க மனசுல ஆழமா வச்சுக்கணுங்க. உங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்க நம்பிக்கையா செய்யுங்க. மற்றதெல்லாம் அந்த இறைவனும் கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா நடத்தி முடிப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான அமைதி வரதை நீங்க உணர முடியும். இத்தனை நாளா உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்த தேவையில்லாத குழப்பங்கள், தூக்கம் இல்லாத இரவுகள் எல்லாமே மறைஞ்சு அன்னைக்கு இரவு ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வருமுங்க. அதுதான் உங்க நல்ல காலம் பிறக்கிறதுக்கான முதல் அறிகுறி. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்களுடைய எண்ணங்களை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்க போற இந்த நேரத்துல உங்க மனசுல வர எதிர்மறை எண்ணங்கள் அதை கெடுத்துடக்கூடாதுங்க. அதனால அன்னைக்கு இரவு படுக்கும்போது உங்களுடைய பழைய கஷ்டங்கள் எதையும் நினைக்காம உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு மட்டும் வேண்டிக்கிட்டு தூங்குங்க. நிறைய பேருக்கு ஒரு குணம் இருக்கும், நல்லது நடக்கும்போது தலகணமும் கூடவே வந்துடும். ஆனா ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே குணத்துல தங்கமானவங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் காசு பணம் வந்தாலும் நீங்க யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த ரகசியங்களை காப்பாத்துறது இவ்வளவு அவசியமா இருக்குதுங்க. உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். இந்த உலகத்துல எல்லாரும் பேசி ஜெயிப்பாங்க. ஆனா நீங்க பேசாம மௌனமா இருந்து ஜெயிச்சு காமிக்க போறீங்க. உங்களுடைய இந்த மௌனத்தை பார்த்துட்டு உங்களை தப்பா பேசினவங்க எல்லாரும் இவன் என்ன இப்படி மாறிட்டான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க. இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நம்மளால எந்த ஒரு நல்ல காரியத்தையும் முழுசா செய்ய முடியும். மனசுல இருக்கிற கவலைகள் குறையும் போது தானாகவே உங்களுடைய உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குங்க. அந்த தெம்பை வச்சு நீங்க உங்களுடைய வேலைகள்ல அதிக கவனம் செலுத்தணும். மற்றவங்க பேசுற வீண் கதைகளுக்குள்ள நீங்க போகாம உங்களுடைய சொந்த முன்னேற்றத்துல மட்டும் கண்ணு கருத்துமா இருக்கணும். யாராவது உங்களை வம்புக்கு இழுத்தா கூட சிரிச்ச முகத்தோட அதை கடந்து போய்க்க பழகுங்க. அதுதான் உங்களோட வளர்ச்சிக்கே இன்னும் ஒரு பெரிய பலமா இருக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் வந்துடாதுங்க. பல வருஷ உழைப்புக்கும் நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கும் கிடைக்கிற ஒரு பரிசு தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த பரிசை நீங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுங்க. உங்க கைக்கு வர இந்த பொன்னான வாய்ப்பை எக்காரணம் கொண்டு வீணடிச்சிடாதீங்க. உங்களுடைய மன உறுதி தான் இந்த சமயத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் உங்களுடைய கொள்கைகளை மாத்திக்காதீங்க. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. நீங்க நேர்மையா இருக்கும்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையா நிற்கும் அப்படிங்கிறத மனசளவுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கலையே, நம்ம இவ்வளவு உழைச்சோம் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கலையேன்னு நீங்க ஏங்கின காலம் மாறி அவங்களே உங்களுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வந்து பேசுற நிலைமை உருவாகும். ஆனா அந்த இடத்துலயும் நீங்க அளவுக்கு அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய எல்லா திட்டங்களையும் கொட்டிடக்கூடாதுங்க. குடும்பமா இருந்தாலும் சரி, வெளியாட்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த நிதானம் தான் உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு கொடுக்கும். அதே போல தொழில் செய்யற இடத்துல அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துல புதுசா யாராவது வந்து உங்களுக்கு பெரிய ஆசை வார்த்தைகளை சொல்லலாம். நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், எங்க கூட சேர்ந்துக்கோங்கன்னு புதுசா கூட்டாளிகள் வரலாம். அந்த மாதிரி நேரத்துல டக்குன்னு ஆசைப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் போயிடாதீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நல்லா யோசிச்சு தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கைகளை நீட்டணுங்க. இவங்களுடைய ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக சூழ்நிலை உங்களுக்கு நல்ல பாதையை காமிச்சாலும் நீங்க எடுக்க போற சில முடிவுகள் தான் உங்களுடைய வெற்றியை இன்னும் வேகப்படுத்தும். இத்தனை நாளா நீங்க மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டீங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் உங்களுடைய ஆசைகளையும் தியாகம் பண்ணிட்டீங்க. ஆனா இனிமே வர்ற காலத்துல உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்காக வாழ பழகிக்கோங்க. நீங்க நல்லா இருந்தாதான் உங்களை சுத்தி இருக்கிற 4 பேர் உங்களால காப்பாற்ற முடியுங்கிற உண்மையை இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய மனநிலை இந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியான பாதைக்கு மாறுங்க. அதுவே உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். நிறைய நேரங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்துடும். நாம இவ்வளவு முயற்சி பண்ணியும் நமக்கு ஏன் இன்னும் எதுவும் நடக்கல, நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்க போகுதான்னு ஒரு விரக்தி உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அந்த விரக்தி எல்லாத்துக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க. உங்களுடைய உழைப்புக்கான பலன் வட்டியும் முதலுமா உங்க கைக்கு வந்து சேர போற நேரம் இது. அதனால இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய பழைய கடன்களை அடைக்கிறதுக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கான சிறுக சிறுக சேமித்து வைக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையோ அல்லது மற்றவங்களை பெருமைப்படுத்தணும்னு செய்யற செலவுகளையோ இப்போதைக்கு முற்றிலும் தவிர்த்திடுங்க. அதே போல உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை இந்த சமயத்துல நீங்க மறக்காம செய்யணும். உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தோட அருளும் இருந்தா மட்டும்தான் கிரகங்கள் கொடுக்க போற அந்த அதிர்ஷ்டத்தை நம்மளால முழுமையா அனுபவிக்க முடியுங்க. உங்களுடைய கஷ்ட காலத்துல உங்களுக்கு கூட நின்று உதவி செஞ்ச அந்த நல்ல உள்ளங்களை எப்பவுமே மறந்துடாதீங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சில நன்மைகளை செய்யுங்க. மற்றவங்களோட பசியை போக்குறதுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறது போன்ற சின்ன சின்ன தர்ம காரியங்கள் உங்களுடைய இந்த அதிர்ஷ்ட காலத்தை இன்னும் பல மடங்கு நீட்டிக்க செய்யும்.
நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்லை நீதிமன்ற விவகாரங்களையோ ரொம்ப நாளாக ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு சின்ன கையெழுத்துக்காக மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் அலைய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அந்த தடைகள் எல்லாமே பனி போல உருக்கி மறைய போகுதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வந்து சேரும். சொத்து தகராறுகள், பங்காளி சண்டைகள் இதெல்லாம் இப்போ ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கும் சொத்துகளும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வழிகள் பிறக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் பதட்டப்படாமல் உங்களுடைய பெரியவங்க கிட்டேயோ இல்லை அனுபவம் உள்ளவங்க கிட்டேயோ ஆலோசித்து நிதானமான காரியத்தில் இறங்கணும். அவசரப்பட்டு கோவத்தில் தவறான வார்த்தைகளை பேசி காரியத்தை கெடுத்துடக்கூடாது. அதே போல் சொந்த வீடு கட்டணும் இல்லை பணம் வாங்கணும்னு நினைக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம்ங்க. இத்தனை நாளாக வாடகை வீட்டில் இருந்துட்டு வீட்டு உரிமையாளர் கொடுக்குற தொந்தரவை தாங்க முடியாமல் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையாதான்னு எங்கினவங்களுக்கு அந்த கனவு நனவாகிறதுக்கான அஸ்திவாரம் இந்த காலகட்டத்தில் தான் விழப்போகுதுங்க. புதுசாக இடம் வாங்குறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்ற சுபகாரியங்களுக்கான பேச்சுக்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப சுமூகமாக நடக்கும். பண வசதி தானாகவே வந்து சேரும். இதுவரைக்கும் கடன் உதவி கிடைக்காம கஷ்டப்பட்டவங்களுக்கு வங்கியிலிருந்து சுலபமாக உதவி கிடைக்குங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடு கட்டுற விஷயத்தையோ இல்லை இடம் வாங்குற விஷயத்தையோ முன்பணம் கொடுக்குற வரைக்கும் வெளியில் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா மற்றவங்களுடைய பொறாம பார்வை உங்களுடைய காரியத்தை தாமதப்படுத்தலாம். ரிஷபராசி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை காத்துட்டு இருக்குதுங்க. பல இடங்களில் வேலை தேடி அலைஞ்சு வேலை கிடைக்கலையே, நம்ம படிப்புக்கு ஏற்ற தகுதி இல்லைன்னு மற்றவங்க ஏளனமாக பேசுகிறாங்களேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வருங்க. சம்பளமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே இருக்கும். தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ வெளிநாடு போகிறதுக்கான அனுமதி கடிதம் கிடைக்காம இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க. வேலை கிடைச்ச உடனே உங்களுடைய உழைப்பை ரொம்ப முழு ஈடுபாட்டோட போடுவீங்க. அங்கே இருக்கிற சக ஊழியர்கள்கிட்ட உங்களுடைய குடும்ப ரகசியங்களை பேசாதீங்க. உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினா உங்களுடைய உயர்வு ரொம்ப வேகமாக இருக்குங்க. இவர்களுடைய இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மாற்றத்துக்கும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய பொறுமையும் தான் காரணமுங்க. இத்தனை நாளாக நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு அனுபவ பாடமாக மாறி உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதராக மாற்றியிருக்கும். யாரும் உங்களை மதிக்கலையோ அவங்க முன்னாடி நீங்கள் கம்பீரமாக நிற்க போகிறீங்க. இந்த அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும்போது நீங்கள் எப்பவும் போல் பணிவோடும் நேர்மையோடு இருக்கணும். இறைவனுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் நன்றி சொல்ல மறக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வர்ற இந்த பிரகாசமான வெளிச்சம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தோட கவலையும் போக்கி ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ரிஷபராசக்காரங்களில் இன்னும் சில பேருக்கு கல்யாண காரியங்கள் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். நல்ல வரன் வர மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் கடைசி நேரத்தில் கை நெழுவி போயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் எல்லாமே விலகி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்ல இடத்துல இருந்து வரன் தேடி வருங்க. காதலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் இத்தனை நாளாக இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் மறைஞ்சு திருமண பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள், பிடிவாதங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிற சூழ்நிலை உருவாகும். பிரிஞ்சிருந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ரொம்ப பிரகாசமாக இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் ரொம்ப நாளாக கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. அதை சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையலேன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரம் இருந்திருக்குங்க. அந்த பாரம் இப்போ குறைய போகுது. உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல கல்வி நிலையங்கள்லையோ அல்லது நல்ல நிறுவனங்கள்லையோ இடம் கிடைக்குங்க. அவங்க மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பெருமையும் கௌரவமும் தேடி வரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கின ரிஷபராசி தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தி தேடி வருங்க. உங்கள் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்க போகிறதுக்கான கிரகநிலைகள் இப்போ ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்குது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் யாருக்காவது முன்னாடி கடன் கொடுத்துருந்து அவங்க ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க, இல்லைன்னா தரலைன்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த பணம் இப்போ உங்கள் கைக்கு வர ஆரம்பிக்குங்க. நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டால் கூட ஒழுங்காக பதில் சொல்லாதவங்க இப்போ அவங்களாவே தேடி வந்து பணத்தை கொடுப்பாங்க, இல்லைன்னா அதுக்கான வழியாவது சொல்லுவாங்க. அதே போல் சீட்டு, பணம், காப்பீட்டு தொகை அல்லது அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் ஏதாவது இருந்தால் அதுவும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இந்த மாதிரி வர பணத்தை நீங்கள் வீணாக்காமல் உங்களுடைய பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு முதல்ல பயன்படுத்துங்க. ஏன்னா கடன் இல்லாத வாழ்க்கை தான் உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கை. வியாபாரத்தில் இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு வாடிக்கையாளரோட வரத்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இத்தனை நாளாக மந்தமாக இருந்த உங்கள் கடை அல்லது தொழில் இப்போ நல்ல லாபத்தை பார்க்க ஆரம்பிக்கும். புதுசாக கிளைகளை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது தொழிலை பெருசு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம். ஆனால் உங்கள் கூட வேலை செய்கிற ஊழியர்கள்கிட்டையோ இல்லைன்னா உங்களுடைய வியாபார கூட்டாளிகள் கிட்டேயோ உங்களுடைய தினசரி லாபத்தை பற்றியோ
உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள பத்தியோ அதிகமா பேசாதீங்க. அவங்க முன்னாடி எப்பவும் போல சாதாரணமா தொழில கவனிங்க. ஏன்னா, உங்களுடைய அந்த அபார வளர்ச்சி அவங்க மனசுல ஒரு சின்ன பேராசைய தூண்டலாம்ங்க. அது உங்களுக்கே பின்னாடி சுமையா மாறிடக்கூடாது. உங்களுடைய உடம்புல இத்தன நாளா இருந்த அசதி, கை, கால் வலி, மூட்டு வலி போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்குங்க. மனசுல நிம்மதி வரும்போதே உடம்புலயும் ஒரு புது தெம்பு பிறந்துடும். உங்களுடைய முகம் இப்போ ஒரு தனி பிரகாசத்தோட காணப்படும். உங்கள பார்க்குறவங்க எல்லாரும், "என்னப்பா முகத்துல ஒரு புது களை தெரியுது" அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய தோற்றம் மாறும். இந்த நல்ல நேரத்த பயன்படுத்தி நீங்க தர்ம காரியங்கள்ல ஈடுபடணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பசியால இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. பறவைகளுக்கும், விலங்குகளுக்கும் தண்ணி வைங்க. இந்த சின்ன சின்ன புண்ணியங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு பெருக்குங்க. சில பேருக்கு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப நாளா இருக்கும். பழைய வண்டிய வச்சுக்கிட்டு அடிக்கடி ரிப்பேர் ஆகி அதுக்கு காச கொட்டி அலைச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு புது வண்டி வாங்குறதுக்கான யோகம் தேடி வரப்போகுதுங்க. அது 4 சக்கர வாகனமா கூட இருக்கலாம். நீங்க ஆசைப்பட்ட நேரத்துல, ஆசைப்பட்ட மாடல்ல வண்டி வாங்குறதுக்கு காசு, பணம் தானாவே வந்து சேருங்க. ஆனா வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஊர் முழுக்க அத பத்தி பேசிட்டே இருக்காதீங்க. வண்டி வீட்டு வாசல்ல வந்து நின்னதுக்கு அப்புறமா மத்தவங்களுக்கு தெரியட்டும். அதுவரைக்கும் உங்களுடைய அந்த ஆசைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷத்த கூட தட்டி பறக்க ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குதுங்க. சொந்தக்காரங்க விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இத்தனை நாளா உங்க பக்கமே வராதவங்க, உங்கள ஒரு மனுஷனா கூட மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட ரொம்ப பாசமா பேசுற மாதிரி நடிப்பாங்க. உங்களுக்கு ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்கிற அவங்களோட உள்ளுணர்வு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து எதையாவது சாதிக்கலாம்னு நினைப்பாங்க. அவங்க பேசுற அந்த இனிமையான வார்த்தைகள நம்பி உங்களோட பழைய கதைகளையோ, இல்ல உங்களோட மனக்குறைகளையோ அவங்க கிட்ட கொட்டிடாதீங்க. உங்க முன்னாடி எப்பவும் போல சாதாரணமா சிரிச்ச முகத்தோட மட்டும் இருங்க. உங்களுடைய உண்மையான நிலவரம் என்னங்கிறது உங்க வீட்டு சுகத்துக்குள்ளேயே முடிச்சிடணுங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு புரியாத புதிராவே இருக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு விசித்திரமான கனவு கூட வரலாமுங்க. அல்லது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கலாம். ஜோதிட ரீதியா பார்க்கும்போது கிரகங்களோட அந்த அசைவு உங்களோட புத்திசாலித்தனத்தையும், உள்ளுணர்வையும் ரொம்ப அதிகமாக்கும். எது நல்லது, எது கெட்டதுன்னு உங்களால ரொம்ப சுலபமா பிரிச்சு பார்க்க முடியும். யார நம்பலாம், யார நம்பக்கூடாதுன்னு உங்க மனசே உங்களுக்கு காட்டிக் கொடுக்குங்க. இந்த உங்க மனசாட்சி சொல்ற வார்த்தைய மட்டும் நீங்க கேளுங்க. மத்தவங்க சொல்ற தப்பான வழிகாட்டுதல காதுல வாங்கிக்காதீங்க. உங்களுடைய இந்த புதிய பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தையும், அந்தஸ்தையும் சமுதாயத்துல கண்டிப்பா தேடித் தரும்ங்க. இவங்களோட உழைப்பு மேல உங்களுக்கு எப்பவுமே ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருக்கணும். அதிர்ஷ்டம் கதவ தட்டும்போது நாம சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்கக்கூடாது. கிடைக்கிற வாய்ப்புகள 2 கைகளாலேயும் பிடிச்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உன்னதமான நிலைய நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா, இப்ப நான் சொன்ன இந்த ரகசியங்கள நீங்க கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும்ங்க. உங்களுடைய மௌனமும், உங்களுடைய நேர்மறையான எண்ணங்களும் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம்ங்க. இறைவனுடைய அருளும், கிரகங்களோட துணையும் உங்களுக்கு முழுமையா இருக்கிறதால நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே வெற்றிகரமா முடியும். ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு முன்னாடி தம்பட்ட அடிக்க மாட்டீங்க. ஆனா உங்க முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷமே உங்களுக்கு வர்ற அதிர்ஷ்டத்த வெளியே காட்டி கொடுத்துடுங்க. இப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது உங்க முகத்துல ஒரு தனி கம்பீரம் வரும். அத பார்த்துட்டு உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள பத்தி தப்பு தப்பா கணக்கு போடுவாங்க. இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு காசு வருது? இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் மேல வரான்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க அவங்ககிட்ட எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களோட வேலை என்னவோ அத மட்டும் அமைதியா கவனிங்க. மத்தவங்களுடைய தேவையில்லாத கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய நல்ல நேரம் வீணாகிடுங்க. உங்களுடைய மௌனம் தான் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பெரிய பதிலா இருக்கணும். இந்த அதிர்ஷ்ட காலத்துல நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தினமும் காலையில எழுந்த உடனே சூரிய பகவான பார்த்து கும்பிடுறதாங்க. சூரியனோட அந்த ஒளிக்கதிர்கள் உங்க மேல படும்போது, உங்க உடம்புல இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே மறைஞ்சு ஒரு புது சுறுசுறுப்பு கிடைக்கும். அதே போல உங்களால முடிஞ்சப்போ காகங்களுக்கு உணவு வைக்கிறது, இல்லைன்னா பசுமாட்டுக்கு பழம் இல்ல அகத்திக்கீரை கொடுக்கறது போன்ற எளிய தர்மங்களை செய்யுங்க. இதெல்லாம் ஏதோ பெரிய செலவு வச்சு செய்யற விஷயம் இல்லைங்க. ஆனா இதனால உங்களுக்கு கிடைக்க போற புண்ணியம் உங்களுடைய தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறியுங்க. கிரகங்களோட சுழற்சி நமக்கு சாதகமா இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தர்ம காரியங்கள் செய்யறது அந்த கிரகங்களோட சுப பலன்களை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குங்க. நிறைய நேரங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. நமக்கு ஒரு வேலை நல்லது நடந்தா அது நிலைச்சிருக்குமா, இல்ல மறுபடியும் பழையபடி கஷ்டம் வந்துருமான்னு உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடிட்டே இருக்குங்க. இந்த தாழ்வு மனப்பான்மையை முதல்ல உங்க மனசுல இருந்து தூக்கி எறியுங்க. ஏன்னா நீங்க கடந்த காலத்துல பட்ட கஷ்டமும் அவமானமும் தான் உங்க மனசுல இந்த பயத்தை உண்டாக்கி இருக்குது. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. உங்களோட நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்கிறத நீங்க முழுமையா நம்பணுங்க. நீங்க எவ்வளவு தூரம் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா மாறும்.
பயத்தோட செய்கிற எந்த ஒரு காரியமும் முழுமையான வெற்றியை தராது. அதனால் தைரியமாக உங்களுடைய அடிகளை முன்னாடி எடுத்து வைங்க. உங்களுடைய இந்த புதிய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய பழைய நண்பர்கள்கிட்டயோ இல்லைன்னா உறவினர்கள்கிட்டயோ ரொம்ப எச்சரிக்கையாக பழகணும். அவங்க உங்ககிட்ட வந்து பழைய கதைகளை பேசி உங்களுடைய மனசை கலக்கி வைப்பாங்க. நீங்கள் அன்னைக்கு அப்படி என்ன பண்ணீங்க, இன்னைக்கு இப்படி பண்ணேன்னு உங்களை பழையபடி குற்ற உணர்ச்சியில் தள்ளி நிற்பாங்க. அந்த மாதிரி மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து முற்றிலும் தள்ளி வச்சிடுங்க. ஏன்னா உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குங்க. உங்களுடைய கண்ணோட்டம் எப்பவுமே உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கணுமே தவிர கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இரவு நடக்கிற அந்த உன்னதமான மாற்றம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய விடிவெளியாக அமையப்போகுது. சில பேருக்கு இப்போ இருக்கிற வேலையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரே இடத்துல வேலை பார்த்து அலுத்து போனவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய வருமான வாய்ப்பு இல்லைன்னா ஒரு பகுதி நேர தொழில் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் தானாகவே தேடி வருங்க. நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் கூட பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரமாக மாறப்போகுது. ஆனால் அந்த புது முயற்சியை நீங்கள் முழுசாக கற்றுக்கிற வரைக்கும் அதில் நல்ல லாபம் வர வரைக்கும் மற்றவங்க கிட்ட அதை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய சொந்த உழைப்பில் நீங்கள் உயரணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்கு நல்ல மனிதர்களும் உங்கள் பக்கத்தில் வந்து சேருவாங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காத முதலாளிகள் கூட உங்களுடைய திறமையை பார்த்துட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே தூரத்து இடங்கள்ல இருந்தோ இல்லைன்னா வெளிநாடுகள்ல இருந்தோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இத்தனை நாளாக தள்ளி போன பயணங்கள், விசா பிரச்சனைகள் இதெல்லாம் இப்போ சுமூகமாக முடியும். புதிய மனிதரோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலமாக உங்களோட தொழிலுக்கோ இல்லைன்னா வியாபாரத்துக்கோ ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாகுங்க. ஆனால் புதுசாக அறிமுகமாகிற மனிதர்கள் கிட்ட உங்களோட பழைய கஷ்டங்களையோ இல்லைன்னா உங்களோட பலவீனங்களையோ வெளிப்படையாக சொல்லிடாதீங்க. அவங்கக்கிட்ட எப்பவுமே ஒரு எல்லையை வச்சு பழக கற்றுக்கோங்க. உங்களுடைய நிதானம் தான் உங்களை எப்பவுமே ஒரு பாதுகாப்பான உயரத்தில் வச்சுருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமும் பதவியும் தேடி வர்றதுக்கான காலம். எது இத்தனை நாளாக ஊருக்குள்ளே உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய மனிதராக தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. ஏதோ ஒரு பொது காரியத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்கலாம். இல்லைனா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் உங்ககிட்ட வர அந்த அதிகாரத்தை நீங்கள் மற்றவங்கள அடக்கிறதுக்கோ இல்லைன்னா பழி வாங்குறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. இன்னும் நிறைய பணிவோடவும் பொறுப்போடவும் நடந்துக்கணும். ஏன்னா இறைவன் உங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த நல்ல காலம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு நீடிக்குங்க. இவங்களுடைய மனசில் இருக்கிற அந்த இனம் புரியாத பயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நமக்கு வர்ற இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உண்மையா இல்லைன்னா எதுவும் கனவான்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகமே தேவையில்லை. இது உங்களுடைய உழைப்புக்கும் நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கும் கிடைச்ச வழிங்க. உங்களுடைய ராசிநாதனான அந்த சுக்கிர பகவானோட முழு அருளும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் இப்போ எந்த கவலையும் படாமல் உங்களுடைய கடமைகளை மட்டும் சரியாக செய்யுங்க. மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டே வாங்க. அதுவே உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கிற கிரக அமைப்பின்படி தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்குறதுக்கான யோகம் ரொம்ப பலமாக இருக்குது. ரொம்ப நாளாக அடகுல இருக்கிற நகைகளை மீட்க முடியாமல் தவிச்சவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்புறமா அந்த நகைகளை மீட்டுறதுக்கான ஒரு நல்ல வழி பிறக்கும். புதுசாக நகைகளோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளோ வாங்கி மகிழ்வீங்க. உங்கள் வீட்டு பெண்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்ச சின்ன சின்ன ஆசைகளை இப்போ உங்களால் ரொம்ப சுலபமாக நிறைவேற்ற முடியுங்க. உங்கள் ராசிநாதனோட அருள் முழுசாக இருக்கிறதால உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளவு நகை வாங்குறீங்க, எவ்வளவு சேமிப்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற உங்கள் சொந்தக்காரங்கக்கிட்டேயோ இல்லைன்னா வெளியாட்கள்கிட்டயோ காமிச்சு பெருமைப்படக்கூடாது. இது உங்களுக்கே தெரியாமல் அவங்க மனசில் ஒரு கண் திருஷ்டியை உண்டாக்கி உங்களுடைய நிம்மதியை கெடுத்துரும். இவங்களோட அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் இத்தனை நாளாக இருந்த கலக்கங்கள் இப்போ நீங்குங்க. அவங்களோட மருத்துவ செலவுகள் குறைஞ்சு அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா நிற்கும். தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு எப்பவுமே ஒரு நன்மையை தானாக அவசரப்பட்டு அவங்கக்கிட்ட கோபத்தையோ இல்லைன்னா எரிச்சலையோ இல்லைன்னா காமிக்காதீங்க. அவங்க சொல்கிற சின்ன சின்ன ஆலோசனைகளை கூட உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தில் இருந்து தப்பிக்க வைக்கும். உங்களுடைய இந்த அமைதியான போக்கும் பெரியவர்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற மரியாதையும் தான் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்துங்க. ஆன்மீக காரியங்களில் உங்களுக்கு இப்போ ஆர்வம் ரொம்ப அதிகமாகும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு ஆன்மீக பயணத்தையோ இல்லைன்னா ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கோ நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலை அமையும். அங்கே போயிட்டு வர்றது உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய அமைதியும் உங்களுடைய வேலைகளுக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் கொடுக்குங்க. தான தர்மங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு தனி திருப்தி கிடைக்கும். உங்கள் கைக்கு வர பணத்தில் ஒரு சின்ன பகுதியை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய பயன்படுத்துங்க. நீங்கள் செய்கிற தர்மம் தான் உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கும். உங்களுடைய இந்த நல்ல காலத்தில் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா நல்லது நடக்கும்போது நம்மளை அறியாமலேயே ஒரு சின்ன அசால்ட்டுத்தனம் வந்துடும். அந்த அசால்ட்டுத்தனத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக திட்டமிட்டு செய்யணும். மற்றவங்க உங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு என்னதான் பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய பாதையில் நீங்கள் நேர்மையாக போயிட்டே இருங்க. இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய விடாமுயற்சி மட்டும்தான் உங்களுடைய வெற்றியை நிரந்தரமாக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய ஆர்வம் வரலாம். பங்குச்சந்தையிலையோ இல்லைனா ஏதோ ஒரு புதிய தொழிலையோ பணத்தை முதலீடு செஞ்சு சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னு தோணலாம். கிரகங்களோட நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேராசைப்பட்டு உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே இடத்துல போட்டுறாதீங்க. சிறுக சிறுக முதலீடு செஞ்சு பழகிக்கோங்க. அதே போல் நீங்கள் எங்கே முதலீடு செய்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு லாபம் வருங்கிறத உங்கள் நண்பர்கள்கிட்டயோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்க கிட்டேயோ பெருமைக்காக சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய பண வரவு எப்பவுமே மற்றவங்க கண்ணில் படாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சில பேருக்கு கூட பிறந்த தம்பி தங்கை இல்லைனா அண்ணன் அக்கா மூலமாக சில மனஸ்தாபங்கள் வந்து போயிருக்கலாம். சொத்து விஷயத்துலையோ இல்லைனா குடும்ப விஷயங்களையோ அவங்க உங்களை சரியாக நடத்தலைன்னு ஒரு கவலை உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய எண்ணங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அவங்களாகவே உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து ஒன்றா சேர்வதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பழைய கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள தள்ளி விடாமல் சுமூகமாக பேசி தீர்த்துக்கோங்க. ஆனால் உங்களுடைய முழுமையான ரகசியங்களையோ இல்லை உங்களுடைய வருமானத்தையோ அவங்கக்கிட்டேயோ வெளிப்படையாக சொல்லிடாதீங்க. உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதே சமயம் ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறது எப்போவுமே நல்லதுங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறீங்க இல்லைனா புதுசாக ஒரு வேலைக்கான உறுதிமொழி பத்திரங்களில் கையெழுத்து போடுறீங்கன்னா அந்த பத்திரங்களை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து பார்த்துட்டு அப்புறமா கையெழுத்து போடுங்க. ஏன்னா அவசரத்தில் நாம் செய்கிற சின்ன தப்பு கூட பின்னாடி ஒரு பெரிய தலைவலியாக மாறிட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறதால எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராது. ஆனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுல தப்பு இல்லையே. உங்களுடைய விழிப்புணர்வு தான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய பலமாக இருக்கும். மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளை அப்படியே நம்பாமல் உங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி முடிவுகளை எடுங்க. உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த பழைய கவலைகள் எல்லாம் இப்போ முழுமையாக மறைஞ்சு ஒரு புதிய தெளிவும் தைரியமும் உங்களுக்கு வரதை நீங்கள் நல்லாவே பார்க்க முடியுமா? உங்களால் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் இப்போ ரொம்ப சுலபமாக சமாளிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே பிறந்துடும். உங்களுடைய குலதெய்வம் உங்க கூடவே இருந்து வழிநடத்துங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.